அனைத்து கன்னித்தமிழ் இனிய உறவுகளுக்கும் இனிய வணக்கம். பிஜிடிஆர்பி தமிழ் அல்லது யூஜிடிஆர்பி தமிழ் கல்லூரி பேராசிரியர் தமிழ் பாடத்திற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் தோழியர்களுக்கும் இனிய வணக்கம். நாம் இந்த காணொலி காட்சியில் பார்க்க இருப்பது அலகு 6 நவீன நாடகங்களும் முயற்சிகளும் என்பது அலகு 6ல கொடுத்திருக்காங்க. அதுல நவீன நாடகங்கள் ஆசிரியர்கள் யார் யார் என்பது குறித்து பார்ப்போம். ஒண்ணு, நான் முத்துசாமியினுடைய நாடகங்கள் என்னென்ன? காலம் காலமாக, நாற்காலிக்காரர், அப்பாவும் பிள்ளையும், இங்கிலாந்து, சுவரொட்டிகள், முந்திச்சுழி, கட்டியங்காரன், விறகு வெட்டிகள், வண்டிச்சோலை, நற்றுணை பயன் அல்லது கடவுள். காலம் காலமாக, நாற்காலிக்காரர், அப்பாவும் பிள்ளையும், இங்கிலாந்து, சுவரொட்டிகள், முந்திச்சுழி, கட்டியங்காரன், விறகு வெட்டிகள், வண்டிச்சோலை, நற்றுணை பயன் அல்லது கடவுள். அதற்கு அடுத்த எழுத்தாளர் இந்திரா பார்த்தசாரதியின் நாடகங்கள் என்னென்ன? இந்திரா பார்த்தசாரதியினுடைய நாடகங்கள் பாத்தீங்கன்னா ராமானுஜர். அதற்கு அடுத்தது இறுதி ஆட்டம். ராமானுஜர், இறுதி ஆட்டம், பொங்கை தீ. அடுத்தது அவுரங்கசீப். அடுத்தது நந்தன் கதை, பசி, மழை, கால இயந்திரங்கள். அடுத்தது புனரபி ஜனனம், புனரபி மரணம். புனரபி ஜனனம், புனரபி மரணம். தர்மம். இறுதியா போர்வை பொருத்திய உடல்கள். இந்திரா பார்த்தசாரதி எழுதிய நாடகங்கள் என்னென்ன? ராமானுஜர், இறுதியாட்டம், பொங்கைத்தீ, அவுரங்கசீப், நந்தன் கதை, பசி, மழை, கால இயந்திரங்கள், புனரபி ஜனனம், புனரபி மரணம், தர்மம், போர்வை பொருத்திய உடல்கள். அதற்கு அடுத்தது ராமானுஜத்தின் நாடகங்கள் என்ன? ராமானுஜத்தின் நாடகங்கள். ராமானுஜத்தின் நாடகங்கள் என்னென்ன? புறஞ்சேரி, பிணம் தின்னும் சாத்திரங்கள். சுமை, முகப்போலிகள். சஞ்சயன் காட்சி தருகிறான். அக்கினி குஞ்சு, கேகையன் மடந்தை, வெறியாட்டம், செம்பவளக்காளி, மௌனக்குரம் முதலிய நாடகங்களை எழுதினார் ராமானுஜர். ராமானுஜத்தின் நாடகங்கள் என்ன? புறஞ்சேரி, பிணம் தின்னும் சாத்திரங்கள், சுமை, முகப்போலிகள், சஞ்சயன் காட்சி தருகிறான், அக்கினி குஞ்சு, கேகையன் மடந்தை,
வெறியாட்டம், செம்பவளக்காளி, மௌனக்குரம். அதற்கு அடுத்தது மு ராமசாமியினுடைய நாடகங்கள் என்னன்னு. மு ராமசாமி இவர்தான் இந்த நவீன நாடகத்தை, நாடகம் நேற்று இன்று, நாடகம் நேற்று இன்று நாளை, இந்த நவீன நாடக முயற்சின்னு பிஜிடிஆர்ல அழகு 6ல கொடுத்திருப்பாங்க. அதற்கான பார்வை நூல் இதுதான். நாடகம் நேற்று இன்று நாளை. மு ராமசாமியினுடைய நாடகங்கள் என்னென்ன? துர்க்கிர அவலம், துர்க்கிர அவலம். அதற்கு அடுத்தது புரட்சி கவி, புரட்சி கவி. சாபம் விமோசனம், சாபம் விமோசனம். அதே சாப விமோசனம் சிறுகதை ஆசிரியர் புதுமை பித்தன். அதே சாப விமோசனம் நவீன நாடகம் யாருது? மு ராமசாமி. ஆபுத்திரன், ஆபுத்திரன் முதலிய நாடகங்களை எழுதினார் மு ராமசாமி. எது எது? துர்க்கிராவலம், புரட்சி கவி, சாபம் விமோசனம், ஆபுத்திரன். அதற்கு அடுத்தது ஐயா பிரபஞ்சன் எழுதிய நாடகங்கள் எது? பிரபஞ்சன் எழுதிய நவீன நாடகம் என்னென்ன? ஒண்ணு முட்டை, இன்னொன்னு அகல்யா. இந்த 2 நாடகம் பிரபஞ்சன் எழுதியது. முட்டை, அகல்யா. அடுத்தது ஜெயந்தன் எழுதிய நாடகங்கள் எது? ஜெயந்தன் எழுதிய நாடகங்கள் நவீன நாடகம். ஜெயந்தனோடதுதான் மனுஷா மனுஷா, நினைக்கப்படும். இந்த 2 நாடகம் மனுஷா மனுஷா, நினைக்கப்படும். இந்த 2 நாடகமும் யாருடையது? பிரபஞ்சனுடையது. அடுத்தது ஞான ராஜசேகரன் எழுதிய நாடகம். ஞான ராஜசேகரன் எழுதிய நாடகம். ஞான ராஜசேகரன் எழுதிய நாடகங்கள் என்னென்ன அப்படின்னா, ஒண்ணு வயிறு, இன்னொன்னு மரபு. வயிறு, மரபு, பாடலிபுத்திரம். பாடலிபுத்திரம் என்ற நவீன நாடகம் எழுதினது யார் அப்படின்னா ஞான ராஜசேகரன். அடுத்தது பிரளயன் எழுதிய நாடகங்கள் எது? பிரளயன் எழுதிய நாடகங்கள் ஒண்ணு உபகதை, இன்னொன்னு நவீன மத்த விலாச பிரகடனம். இவருதான் நவீன மத்த விலாச பிரகடனம். நமக்கு மத்த விலாச பிரகசனம் மகேந்திரவர்ம பல்லவன் எழுதியிருப்பான். பல்லவர் கால நாடகம் இது. அதே நவீன மத்த விலாச பிரகடனம் யார் எழுதினா பிரளயனால் எழுதப்பட்டது. அல்லது காஞ்சி தலைவி, அல்லது காஞ்சி தலைவி. பிரபஞ்சன் எழுதிய நாடகம் முட்டை, அகல்யா. பிரபஞ்சன் வானம் வசப்படும் என்ற நூலுக்கு 1995 சாகித்ய அகாதமி விருதினை பெற்றிருப்பார். ஆமா. அடுத்தது இந்த வானம் வசப்படும் எதை பற்றியது? ஆனந்தரங்க நாட்குறிப்பை பின்பற்றி எழுதப்பட்ட நாவல். அந்த நாவலுக்கு தான் பிரபஞ்சன் 1995 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். முட்டை, இன்னொன்னு அகல்யா. அடுத்தது ஜெயந்தன் எழுதியது மனுஷா மனுஷா, இன்னொன்னு நினைக்கப்படும். ஞானசேகரன் எழுதிய நாடகம் வயிறு, இன்னொன்னு மரபு, பாடலிபுத்திரம். அதே பிரளயன் எழுதிய நாடகம் உபகதை, நவீன மத்த விலாச பிரகடனம். ஏன்னா மத்த விலாச பிரகடனம் ஆப்ஷன்ல மகேந்திரவர்மன் அடிச்சு விடுவது. அது பழைய பல்லவர் காலத்தினுடைய நாடகம். அல்லது காஞ்சி தலைவி. அதற்கு அடுத்தது எம்.டி. முத்துக்குமாரசாமி. எம்.டி. முத்துக்குமாரசாமி எழுதிய நாடகங்கள். எம்.டி. முத்துக்குமாரசாமி எழுதிய நாடகம் என்னென்ன? சைபீரிய நாரைகள், சைபீரிய நாரைகள், சைபீரிய நாரைகள் இனி இங்கு வரப்போவதில்லை. இனி
இங்கு வரப்போவதில்லை. சைபீரிய நாரைகள் இனி இங்கு வரப்போவதில்லை. யார் எழுதினது? MT முத்துக்குமாரசாமி எழுதினது. அடுத்தது ஐயா இன்க்லாப், இவருடைய நாடகம் சாகித்ய அகாடமி விருது பெற்றது காந்தல் நாட்கள். இவர் எழுதின நவீன நாடகம் இது ஒளவை, இன்னொன்னு மணிமேகலை. ஒளவை, இன்னொன்னு மணிமேகலை, இரண்டும் இன்க்லாப் எழுதினது. இந்த ஒளவை நல்லா நினைத்து வச்சீங்க, ஏன்னா பழைய UGTRP அது பாடத்திட்டமாக இருந்தது. எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது? காந்தல் நாட்கள், இன்க்லாப். அடுத்தது SM ராம், இவருடைய நவீன நாடகம் என்ன? சுயதர்மம். சுயதர்மம், மணிமேகலையின் கண்ணீர். மணிமேகலையின் கண்ணீர். அதாவது SM ராம் எழுதிய நவீன நாடகம் இது சுயதர்மம், மணிமேகலையின் கண்ணீர், மூடிய அறை. மூடிய அறை. அடுத்தது எப்போ வருவாரோ. எப்போ வருவாரோ. இந்த 4 நாடகங்களும் SMA ராம் எழுதினது. என்னென்ன? சுயதர்மம், மூடிய அறை, மணிமேகலையின் கண்ணீர், எப்போ வருவாரோ. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா ஐயா KA குணசேகரன். KA குணசேகரன் இந்த நவீன நாடகங்கள்ல முக்கிய எழுத்தாளர். ஆம், இவர்தான் தலித்து பற்றி நவீன நாடகம் எழுதினார். யாரு? ஒண்ணு பலியாடுகள், மிக முக்கியமான ஆடு. பலியாடுகள் தலித் இலக்கியம் பற்றி நவீன நாடகம் எழுதியது யாருன்னா KA குணசேகரன் தான். பலியாடுகள். அடுத்தது பாறையை பிளந்து கொண்டு. பாறையை பிளந்து கொண்டு, பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தினுடைய நாடகவியல் துறை பேராசிரியர் தான் ஐயா KA குணசேகரன். சத்திய சோதனை இவருடையதுதான். சத்திய சோதனை. அதற்கு அடுத்தது கனவுலக வாசி. கனவுலக வாசி. கனவுலக வாசி, பவளக்குடி அல்லது குடும்ப வழக்கு. பவளக்குடி அல்லது குடும்ப வழக்கு. அறிகுறி. அறிகுறி. அடுத்து தொட்டில் தொடங்கி. தொட்டில் தொடங்கி. KA குணசேகரன் எழுதிய நவீன நாடகம் எது? பலியாடுகள், பாறையை பிளந்து கொண்டு, சத்திய சோதனை, கனவுலக வாசி, பவளக்குடி அல்லது குடும்ப வழக்கு, அறிகுறி, தொட்டில் தொடங்கி. அடுத்தது ரமேஷ் பிரேம் எழுதினது. ரமேஷ் பிரேம் இவருடைய நவீன நாடகம் என்னென்ன? ஆதியிலே மாமிசம் இருந்தது. ஆதியிலே மாமிசம் இருந்தது. ஆதியிலே மாமிசம் இருந்தது. அமீபாக்களின் காதல். அமீபாக்களின் காதல். ஆதியிலே மாமிசம் இருந்தது, அமீபாக்களின் காதல். இது ரமேஷ் பிரேமுடையது. ஐயா S ராமகிருஷ்ணன் சாகித்ய விருது பெற்ற எழுத்தாளர். ஆம், S ராமகிருஷ்ணன். என்னென்ன? ஒண்ணு உருளும் பாறைகள். உருளும் பாறைகள். அடுத்தது தனித்திருக்கப்பட்டவர்கள். 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 சூரியனின் அறுபட்ட சிறகுகள். சூரியனின் அறுபட்ட சிறகுகள். சூரியனின் அறுபட்ட சிறகுகள். அரவான். இதனால S ராமகிருஷ்ணன். உருளும் பாறைகள், தனித்திருக்கப்பட்டவர்கள், சூரியனின் அறுபட்ட சிறகுகள், அரவான். அடுத்தது ராமசாமி. ராமசாமி. ராமசாமியினுடைய நாடகங்கள் என்னென்ன? ஒத்திகை இவருடையதுதான். ஒத்திகை.
அடுத்தது மூட தேசத்து முட்டாள் ராஜா. மூட தேசத்து முட்டாள் ராஜா. மூட தேசத்து முட்டாள் ராஜா. தொடரும் ஒத்திகைகள். தொடரும் ஒத்திகைகள். தொடரும் ஒத்திகைகள். அதற்கு அடுத்தது 10 குறுநாடகங்கள். 10 குறுநாடகங்கள். இதெல்லாம் யாருடையது? ராமசாமி. ஒத்திகை, மூட தேசத்து முட்டாள் ராஜா, தொடரும் ஒத்திகைகள், 10 குறுநாடகங்கள். அடுத்தது ஐயா வா ஆறுமுகம். வா ஆறுமுகம். இவர் 3 நாடகம் தான். வா ஆறுமுகம். என்னென்ன? கருஞ்சுழி இவருடைய நாடகம். கருஞ்சுழி. அடுத்தது ஊசி. அடுத்தது தூங்கிகள். ஊசி தூங்கிகள். கருஞ்சுழி, ஊசி, தூங்கிகள். இறுதியாக நாங்க பார்க்கக்கூடிய எழுத்தாளர் யாருன்னா முருக பூபதிமா. முருக பூபதி. முருக பூபதி. இவருடைய நாடகங்கள் என்னென்ன பாருங்க. சரித்திரத்தின் அதீத மியூசியம். சரித்திரத்தின் அதீத மியூசியம். சரித்திரத்தின் அதீத மியூசியம். கண்ணாடியில் அலைவுறும் பிம்பங்கள். கண்ணாடியில் அலைவுறும் பிம்பங்கள். கண்ணாடியில் அலைவுறும் பிம்பங்கள். அடுத்தது வனத்தாதி. வனத்தாதி. அடுத்தது தேகவயல். தேகவயல். ரகசிய நிழல். ரகசிய நிழல்கள். ரகசிய நிழல்கள். செம்முத்தாய். செம்முத்தாய். கூந்தல் நகரம். கூந்தல் நகரம். தனித்திருக்கப்பட்டவர்கள். தனித்திருக்கப்பட்டவர்கள். இறுதியா முருகபூபதியோட இந்த நவீன நாடகங்களும் இவ்வளவுதாங்க. நவீன நாடகங்களும் அது நிச்சயம் ஒரு மதிப்பெண் நமக்கு பிஜிடிஆர்ல கிடைக்கும். முருகபூபதி எழுதியது என்ன? சரித்திரத்தின் அதீத மியூசியம், கண்ணாடியில் அலைவுறும் பிம்பங்கள், வனத்தாதி, தேகவயல், ரகசிய நிழல்கள், செம்முத்தாய், கூந்தல் நகரம், தனித்திருக்கப்பட்டவர்கள். இப்படி நாம நவீன நாடகங்கள் முத்துசாமி தொடங்கி முருகபூபதி வரை உள்ள நாடகங்களும் ஆசிரியரும் பார்த்திருக்கிறோம். கன்னித்தமிழில் தினசரி நாம் அந்த பிஜிடிஆர்பிக்கு யூஜிடிஆர்பிக்கான வகுப்பு சென்று கொண்டிருக்கிறது. நேரம் பாத்தீங்கன்னா தினசரி இரவு 8 மணியிலிருந்து 10:30 மணியிலும், அதிகாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரையிலும் வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. விருப்பமான நண்பர்கள், தோழமைகள் மேற்கண்ட எண்ணினை தொடர்பு கொண்டு கன்னித்தமிழ் பாடசாலையில் இணைந்து கொள்ளலாம். கன்னித்தமிழ் பாடசாலையானது உங்களுடைய வெற்றிக்கு நாள்தோறும் உழைக்கும், உங்களுடைய வெற்றியை உறுதியாக்கும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. காணொலியானது பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.